அந்த 3 நபர்களுக்கும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவங்க கூட வச்சுக்கிறதுக்கு ஏதாவது பொருட்கள் கேட்கலாங்கிறதுக்காக முதல் நபர் எனக்கு 1000 புத்தகங்கள் வேணும்னு கேட்டிருக்காரு. 2வது நபர் நான் உடற்பயிற்சி செய்யறதுக்கு எனக்கு உபகரணங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 3வது நபர் எனக்கு 1 லட்சம் சிகரெட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. 3 பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. 15 ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் முதல் நபர் நான் புத்தகங்களை பல தடவை படித்ததுனால என் மனம் தூய்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னு இருக்காரு. 2வது நபர் என் மனசு சஞ்சலப்படும் போதெல்லாம் நான் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன், இப்போ என் மனசு லேசாயிருச்சு அப்படின்னு இருக்காரு. 3வது நபர் எனக்கு சிகரெட்டு பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இப்போ வெறுத்து போச்சு அப்படின்னு இருக்காரு. சரி, எல்லா சிகரெட்டையும் அவர் தொடர்ந்து பிடிச்சதுனால திகட்டி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போய் பார்த்துருக்காங்க. அத்தனை சிகரெட்டும் அப்படியே இருந்திருக்கு. என்னாச்சு அப்படின்னு வந்து இவரை கேட்கும் போது தீப்பெட்டி கேட்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம். வேடிக்கைக்காக இந்த கதையை சொன்னாலும் நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னா அந்த கெட்ட பழக்கத்தோட அடி ஆழம் வரைக்கும் போய் தொட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கெட்ட பழக்கம் நம்மளை விட்டு போகும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் போய் பிடிக்கிறத விடுறது, கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டுறது, இதெல்லாமே கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு மாறா அதிகபட்சமாக 250 நாட்கள் எந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யாமல் இருந்தீங்கனாலும் அந்த பழக்கம் உங்கள் வாழ்நாள்லேருந்தே மறைஞ்சிரும். அதே மாதிரி எந்த ஒரு பழக்கத்தை தொடர்ந்து 250 நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் அந்த பழக்கம் உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நல்ல பழக்கமாக இருக்கட்டும். இந்த முறையை பின்பற்றி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றங்கள் ஏற்படுறதை நீங்களே பார்க்கலாம்.